என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாடு அடைய திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வருடந்தோறும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹிமாக்லிட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 556 மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்க இருப்பதாகவும், நடப்பு கல்வியாண்டில் மட்டும் சுமார் 46,000 கோடி நிதி ஒதுக்கி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக, அவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி வருவதாகவும், மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட இரு மொழிகளில் கல்வி பயின்று சிறந்த சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என்றும், நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் உணர்ந்து தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் குமார், துணை மேயர் சூரியகுமார், மாநகர பகுதி செயலாளர் நாராயண பிரசாத் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள், கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய உயிரிழந்த